ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது. இதில் ஒரு காது எப்படி அழகான காதை வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். காது மட்டும்தான் இருக்குமா? சைடில் தலை எல்லாமே இருக்குங்க. தலையில் தானே காது இருக்கும். அப்போ தலைப்பகுதிக்கு ஒரு ஷேடிங் கொடுத்து வரைய ஆரம்பிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. அவுட்லைன் சின்ன சின்ன பார்ட்ஸை கூட விடாதீங்க, முழுமையாக வரைங்க. முழுமையாக வரையும் பட்சத்தில் தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ட்ராயிங் கிடைக்கும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு எங்கேயும் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா ட்ராயிங் இப்படி இருக்குது, நமக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு தோணாது. உங்களுக்கு முதல்ல அவுட்லைன் ப்ராப்பராக வரைய கற்றுக்கோங்க. அவுட்லைன் ஃபஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் இதை வரைய கற்றுக்கோங்க. இதில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு நான் ஒரு 11B பென்சில், ஒரு 8B பென்சில், ஒரு 3B பென்சில் யூஸ் பண்ணுவேன். இது என்னோடய பேசிக் மெட்டீரியல். இந்த 3 பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் வரைவேன். அடுத்தது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ், ஒரு டிப் பென்சில் 0.7 ஒன்று யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் ஆர்ட் ப்ரூட் எரேசர் ஒன்று, நார்மல் எரேசர் வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நம்ம வரைகிறது எல்லாமே நார்மல் பேப்பரில் தான், இல்லை A4 ஷீட், இல்லை ட்ராயிங் நோட், ஸ்கூல் ட்ராயிங் நோட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ட்ராயிங் நோட்டு தான் வரைகிறேன். எதுவும் ஸ்பெஷல் இதுக்காக பேப்பர் எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பெஸ்ட்டாக ட்ராயிங்லாம் பண்ணுறதுக்காக நான் ஆசைப்பட்றேன். அப்போ வாங்குவேன். எல்லாத்தையும் வாங்கி நானும் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கான இந்த பிளெண்டிங் டூல் மற்றும் ப்ரஷ் எல்லாத்துக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லோரும் போய் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது நம்ம காதுக்கு வந்துடலாமா? காதுக்கு வரும்போது ஒரு டாப் அண்ட் பாட்டம் லைனை ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் தான் நம்ம காதை வரைய போகிறோம். காதை வரைகிறப்ப ஒரு சின்ன பார்ட்ஸும் விடாமல் நான் அவுட்லைன் ஃபஸ்ட்டு வரைய சொல்லியிருக்கேன். அதேமாரி நீங்கள் அவுட்லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. அவுட்லைன் வரைஞ்சி முடிச்சிட்டிங்கன்னா பேசிக் கான்செப்ட் எப்படின்னு புரிஞ்சிடும். அது புரிஞ்ச பிறகு நீங்கள் ஈஸியாக வரைய ஆரம்பிச்சிடுவீங்க. ஷேடிங் பண்ணுறப்ப எப்போவும் சொன்னோம்னா ப்ரெஷர் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரெஷர் கொடுங்க. அந்த காதுக்கு பேக்ரவுண்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். நான் இதில் பேக்ரவுண்ட் கொடுத்து நல்லா ஃபினிஷிங் டச் நம்ம சிறப்பாக முடிச்சிருப்பேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன கமெண்ட்ஸ் சின்ன நடுவில் கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். தொடர்ந்து பாருங்கள்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த காதை வரைஞ்சி முடிச்சிட்டோம். இது வரைய முடிய போகிறோம். இதில் வந்து கடைசியாக முடித்த பிறகு சின்ன சின்ன பார்ட்ஸ் ஏதாவது நமக்கு ஏதாவது தெரியாமல் இங்கே சின்ன சின்ன குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செக்கிங் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னா அழகாக இருக்குது, ஓகே இது எதுவும் போதும் அப்படின்னு வரலாம். ஒரு ஷேடிங் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஷேடிங் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட் வித் பிளாக் அப்படிங்கிற பிளாக் ஒயிட் பிளாக் அப்படின்னு இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேடிங் வந்து நல்லா வரும். பின்னாடியே நான் ஷேடிங்க்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஷேடிங் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அது நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கும் போது தான் ஷேடிங்னால் லைட் ஷேடிங் சொல்கிறேன், ஓகேங்களா. ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி ஷேடிங் பண்ணுறது நான் பென்சில் கண்ட்ரோல் ஷேடிங்கில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கற்றுக்கோங்க ஷேடிங் எப்படி இது பண்ணுறதுன்னு. அது ஷேடிங்னு சொல்கிறேன். ஷேடோவை எப்படி பார்க்குறது, ஒரு நிழல் பகுதி வரும்போது எப்படி வரைகிறது, அதை வந்து நம்ம நான் ஒரு வீடியோ ஸ்பெஷலாக போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பிடிச்சிருந்தாங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பை நாட்ஸ் நாட்.